ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் குட் பி. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எவ்ரிடே வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து எந்த விதத்தில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்மளோட கோல் அப்படின்றது வந்து ஃப்ளூயன்சி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எங்கள் ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்கிறது எல்லாருமே வந்து, சார் என்னால் வந்து என்னோடய ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ண முடியல, சரளமாக பேச முடியுது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நான் கன்வே பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது அதுதான். ப்ராக்டிக்ஸ்ன்றது வந்து நிறைய விதத்தில் ப்ராக்டிக்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ டிரைவிங்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட எஃபெக்ட் போட்டு நம்ம கற்றுக்கிறோமோ, ஏன்னா அது வந்து சேஃப்டி ரிஸ்க், ரைட்டுங்களா? சேம் அதே தான் நம்ம பேசுகிற இடத்துலையே வந்து நம்ம வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிக்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் வந்து எந்தளவுக்கு சேஃப்டிக்கு முக்கியமோ அதே மாதிரி வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் பொறுத்து தான் நம்ம வந்து சீக்கிரமாக கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கம்பேரிசனுக்காக தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டைட்டிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ குட் பி அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ அதோட மீனிங் பாருங்கள். குட் பி அப்படின்னா இருக்கலாம். ஓகேங்களா? தமிழ் மீனிங் வந்து இருக்கலாம். அதை நீங்கள் வந்து உங்களோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி ஒரு அர்த்தத்தை தரும்னு பார்த்தீங்கன்னா, பொலைட் வே டு சே. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து எதனா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் கான்வர்சேஷனில் அது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஸ்லைடு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த ப்ரெசென்ட் பண்ணுற இடத்துல வந்து எனக்காக அந்த பேனா எடுத்து தர முடியுமா? ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நீங்கள் குட் பி யூஸ் பண்ணிங்களன்னா அங்கே வந்து உங்களோட அந்த கான்வர்சேஷன் பொலைட்டாக இருக்கும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து குட் பி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதோட தமிழ் மீனிங் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட் வந்து குட் பி, அடுத்தது வந்து நவுன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான அர்த்தத்தில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். ஓகேங்களா? ஷீ குட் பி அ டீச்சர். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஷீ குட் பி அ டீச்சர் அப்படின்னா நான் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு டீச்சராக இருக்கலாம். ஓகேங்களா? குட் பியோட மீனிங் வந்து இருக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். நான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அவன் இப்பொழுது பூங்காவில் இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் இப்போ வந்து பார்க்கில் இருக்கலாம். அவனை நீங்கள் ஏன் தேடுறீங்க? அவன் வந்து இப்போ வந்து பார்க்கில் இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த குட் பி வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது பாசிபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து குட் பி யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். குட் அப்படின்னா வந்து அது வந்து பாஸ்ட்டுக்கு தான் சொல்லுவோம்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கலாம். ஆனால் வந்து அது கூட வந்து பி அப்படின்ற ஒரு ப்ரெசன்ட் வேர்டு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ப்ரெசண்ட்டுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் தெரியும், நான் நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா? குட்டு வந்து பாஸ்ட்டில் இருந்தாலும் அது பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் வர்பு வந்து பார்த்திங்கன்னா பி. ஓகேங்களா? அது வந்து ப்ரெசென்ட் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற வேர்டு வந்து ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். உங்கள் கான்வர்சேஷன் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மறக்கக்கூடாது. ஹீ குட் பி அட் த பார்க். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து பார்க்கில் இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள். உன்னுடைய யோசனை எங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இருக்கலாம் அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் இந்த குட் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேன் பி சேம். அது வந்து டைரெக்டாக இருக்கும், இது வந்து பொலைட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ போத் ஆர் சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சேம் மீனிங். ஓகேங்களா? ஸோ பட் அந்த கான்வர்சேஷன் வந்து பொலைட் கான்வர்சேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் சொல்லிட்டேன், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? உன்னுடைய யோசனை அப்படின்றப்போ யுவர் ஐடியா, அது வரைக்கும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? யுவர் ஐடியா குட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா? உன்னுடைய யோசனை வந்து உதவியாக இருக்கலாம். யாருக்கு? ஃபார் அஸ், எங்களுக்கு. ஓகேங்களா? யுவர் ஐடியா குட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ உன்னுடைய யோசனை வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இங்கே வந்து சப்ஜெக்ட்ன்றது வந்து நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் நம்ம சொல்லலை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி இட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம எதுவுமே சொல்லலை. யுவர் ஐடியா. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து அதுதான் இங்கே வந்து இட்டு கேட்டகரியில் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ யுவர் ஐடியா குட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ மூணாவது பாருங்கள். அவனுடைய அம்மாவாக இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, அவனுடைய அம்மாவாக இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து கேன் வச்சு பேசுனீங்களா அவங்க வந்து அவங்க அம்மாவாக தான் இருக்கலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லுவோம். இதை வந்து பேசுகிறப்போ நம்ம டோனே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? அவங்க வந்து அவனுடைய அம்மாவாக இருக்கலாம். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷீ குட் பி. ஓகேங்களா? இஸ் மதர். ஓகேங்களா? ஷீ குட் பி அப்படின்னா அவள் இருக்கலாம்.
இஸ் அப்படின்னா அவனுடைய மதர், ஓகேங்களா, அவனுடைய அம்மாவாக இருக்கலாம். அவங்க அப்படின்றப்போ அது வந்து ஷி, ஏன்னா அவங்க, ஓகேங்களா. ஷீ குட் பி ஹிஸ் மதர், ஓகேங்களா. அவங்க வந்து அவங்க அம்மாவாக இருக்கலாம். அதாவது வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம இந்த கேன் பி குட் பி யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆஃப் ஆன் த கான்வர்சேஷன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் பார்க்குறப்பே நான் உங்களுக்கு வந்து கேன் பியும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது நம்ம பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து 2 டைட்டில் படித்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 4வது பாருங்கள், அவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து டாக்டராக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஏன்னா டாக்டர்ஸ் இந்த வந்து நவுன், ஓகேங்களா. ஸோ நான் நவுன் ஏன் உங்களுக்கு வந்து சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் வியூவர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ நான் நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நவுன் தான், ஓகேங்களா. அதாவது வந்து பேர் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நவுன் தான், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். தே குட் பி டாக்டர்ஸ், ஓகேங்களா. தே குட் பி டாக்டர்ஸ் அப்படின்னா அவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், ஓகேங்களா. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோடு ரிலேட் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் யார், அவர்கள். அப்போது தே குட் பி நவுன், ஓகேங்களா. ஸோ நவுன் நான் பார்த்தீங்கன்னா டாக்டர், ஓகேங்களா. அது வந்து பெயர்ச்சொல். ஸோ டாக்டர் அப்படின்னு பெயர்ச்சொல், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டாக்டர்ஸ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல், அப்போ வந்து டாக்டர்ஸ் போட்டுரும். இதே வந்து சப்ஜெக்ட் வந்து அவன் ஒரு மருத்துவனாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹீ குட் பி ஏ டாக்டர், ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் வந்து ஒரே ஒரு ஆளுன்றதுனால ஏ டாக்டர், ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்பேரிசன் பார்த்துங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5வது பாருங்கள், அவர் தான் அப்பாவுடைய நண்பராக இருக்கலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவர் தான் வந்து எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா ஈஸ், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பி வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிபிலிட்டி டியூரேஷன் நம்ம கொண்டு வந்தோம்னா அங்கே வந்து மாடல் வெர்ப்ஸ் நம்ம சொல்லணும், ஓகேங்களா. ஸோ நம்ம ரீசெண்ட் டேஸ் வந்து ஃபுல்லாக மாடல் வெர்ப்ஸ் தான் பார்க்குறோம். எதுக்குன்னா அந்த ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அந்த இருக்கலாம், இருக்க வேண்டும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான வேர்டு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹீ குட் பி மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிஃபோர் எஸ் போட்டோம்னா நம்ம எதில் போடுறோமோ அதனுடைய அப்படின்ற மீனிங்கில் வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஹீ குட் பி அப்படின்னா அவர் இருக்கலாம், மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட், ஓகேங்களா, எங்கள் அப்பாவுடைய நண்பனாக இருக்கலாம், ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ இங்கே பி அப்படின்றது தான் வந்து V1 verb, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு மெயின் திங், ஓகேங்களா. ஸோ 6வது பாருங்கள், அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் வந்து யாருமே சொல்லித்தராத ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் கூட பி ஆக்ட் ஆகிச்சு அப்படின்னா அதுதான் வந்து V1 verb, ஓகேங்களா. ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நம்மக்கிட்ட வந்து மேபி, மைட் பி, குட் பி, ஷுட் பி, ஷால் பி, ஓகேங்களா. ஸோ நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம பி அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து V1, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மெயின் verb. அப்போது ஹீ குட் பி அப்படின்னா அவன் இருக்கலாம், ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டு, ஓகேங்களா. ஹீ குட் பி ஈட்டிங், ஓகேங்களா, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து ஹீட்டிங் நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோம்னா ஸோ அதோட மீனிங் வந்து ஜெரண்ட்டாக மாறி அதோட மீனிங் வேறு மாதிரியாக வரும், ஓகேங்களா. ஸோ எண்டில் போடுறப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஹீ குட் பி அப்படின்னா அவன் இருக்கலாம், ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ 7வது பாருங்கள், அவள் நாளைக்கு கோவிலுக்கு போய் கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுமாரோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு டுமாரோ அப்படின்னாவே ஸோ வில்லு தானே வரும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகேங்களா. ஸோ வில்லும் வந்து ஒன் ஆஃப் த மாடல் verb, ஓகேங்களா. அதாவது வந்து மாடல் ஃபேமிலிக்குள்ளே வில் வரும். அப்போ அந்த வில் எல்லாமே நாட் ஓன்லி வில் மட்டும் எல்லா மாடல் வெர்ப்ஸுமே வந்து ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து கம்பல்சரி 100 வந்து கம்பல்சரி நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ கேன், குட்டும் சேம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாஸ் வீடியோவில் சொன்னேன். அவங்களாம் வந்து சிப்ளிங்ஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஷீ குட் பி அப்படின்னா அவள் இருக்கலாம், கோயிங் டு த டெம்பிள் டுமாரோ, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ போய் கொண்டு அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கோயிங் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம், அதனால் வந்து போய் கொண்டு பி வெர்ப்ஸில் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இது மீனிங் வந்து போய்கொண்டு அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. 8வது பாருங்கள், அவர்கள் தேர்வு எழுதி கொண்டு இருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதின்னு இருக்கலாம், நீ இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணாத, ஸோ டைம் ஆகிடுச்சு, இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து அந்த டைமுக்கு எக்ஸாம் நடக்க போதுன்னு தெரியும். ஸோ இந்த டைம் நீ போனேன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கலாம், ஓகேங்களா. சேம் அந்த சுச்சுவேஷன் நம்ம புரியுதா. அதாவது வந்து அந்த பாசிபிலிட்டியானது நம்மளுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியுது, அதனால் நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ நீ இப்போ போனேன்னா அவங்க வந்து எக்ஸாம் எழுதின்னு இருக்கலாம்,
அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தே குட் பி அப்படின்னா அவர்கள் இருக்கலாம். ரைட்டிங் த எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் நியூஸ்க்காக ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம நவுனுன்னு போட்டிருக்கோம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது பாருங்களேன், ஆஃப்டர் பிக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது நான் நியூஸ்க்காக சொல்கிறது அது வந்து ஜெரண்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஜெரண்டாக ஆக்ட் ஆகும்பொழுது அது டைரக்ட் நவுனாக மாறுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் பிக்கு அப்புறம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆக்ஷன் வருதோ அதோட கூட அது நம்ம வந்து கொண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டாக் அப்படின்ற V1 எடுத்துருக்கோம். இதில் வந்து டாக்கிங் அப்படின்னு நம்ம டாக்கிங்ன்றது வந்து பேசிக்கொண்டு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான வார்த்தையில் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய நண்பன் அவனுடைய ஆசிரியரிடம் பேசிக்கொண்டு இருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நண்பன் அப்படின்னா மை ஃப்ரெண்ட். குட் பி அப்படின்றது வந்து இருக்கலாம். மை ஃப்ரெண்ட் இருக்கலாம். டாக்கிங் இஸ் டீச்சர். ஓகேங்களா. அவனுடைய ஆசிரியரிடம் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ மை ஃப்ரெண்ட் குட் பி அப்படின்னா என்னுடைய நண்பன் இருக்கலாம். டாக்கிங் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனுடைய டீச்சரிடம் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்வர்சேஷன்லேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த குட் அப்படின்ற ஒரு பொலைட் ஓகேங்களா வேர்டு வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. சரி 10வது பாருங்கள். என்னுடைய அம்மா பிரியாணி சமைத்து கொண்டிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ என்னுடைய அம்மா வந்து பிரியாணி சமைத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னா மை மதர் குட் பி அப்படின்னா என்னுடைய அம்மா இருக்கலாம். குக்கிங் பிரியாணி அப்படின்றப்போ பிரியாணி சமைத்து கொண்டு இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிரியாணி சமைத்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னா குட் பி குக்கிங் பிரியாணி. ஓகேங்களா. ஸோ என்னுடைய அம்மா அப்படின்றப்போ மை மதர் குட் பி குக்கிங் பிரியாணி. ஓகேங்களா. கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த குட் பி அப்படின்றது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொலைட் கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போது சமைத்து கொண்டு இருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து யார்கிட்டேனா சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ எங்கள் அம்மா வந்து சமைச்சிக்கின்னு இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவை தேடி யாரானா வருவாங்க. உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா வந்து சமைச்சின்னு இருக்காங்க. அது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்கிறப்போ கேன் பி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஹெல்டரோ இல்லை நம்மளோட ஹையர் ஆஃபீஸரோ யாரானா கேட்கும்பொழுது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் பி வச்சு சொன்னீங்கன்னா ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு மரியாதை தந்து கொஞ்சம் பணிவாக தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம், நான் எதுவுமே மாற்றவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அவனுடைய அம்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவன் வந்து அவனுடைய அம்மாவிடம் பேசிக்கொண்டு அப்படின்னு வருது. அவங்க வந்து எது யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். 2வது பாருங்கள். அவள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்மளுக்கு ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து குடும்பத்துக்காக வேலை பார்க்குறதுக்கே வந்து பாதி நாட்கள் ஓடி போயிடுது. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதை படிக்கிறப்போ வந்து நம்மளால் வந்து எல்லா டைமும் படிக்க முடியாது. ஸோ நம்ம லெசன் பண்ணதை வந்து அட்லீஸ்ட் கமெண்ட் மூலிமா நம்ம மைண்டு வழியாக தான் நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த லேர்னிங். ஓகேங்களா. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.